தொலைதூர மின்சார பேருந்துகளை அரசு சார்பில் இயக்குவது குறித்து சாத்தியக்கூறு அறிக்கை தயாரிக்க போக்குவரத்து துறை திட்டம். தற்போது குறுகிய தொலைவில் மட்டுமே மின்சார பேருந்துகள் இயக்கப்படும் நிலையில் நடவடிக்கை. நாளை தமிழ்நாடு வருகை தரும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி நீட் தேர்வால் உயிரிழந்த மாணவர்களின் பெற்றோருடன் மாமல்லபுரத்தில் சந்திப்பு. சென்னைக்கு நாளை வரும் ராகுல் காந்தி தமிழக முதல்வரை சந்தித்து பேச வாய்ப்பு இல்லை. தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மாணிக்கம் தாக்கூர் சூசக தகவல். காவல்துறையினருக்கு பதக்கங்கள் வழங்கும் நிகழ்ச்சியில் பைக் சாகசம் செய்த போலீசார். கான்பூரை பிரமிக்க வைத்த கண்கவர் சாகசம். திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை, பெருந்துறை, அம்பாசமுத்திரம் ஆகிய 5 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க விதிக்கப்பட்ட தடை நீட்டிப்பு. தேர்தல் ஆணையத்துக்கு விதித்த தடையை ஆகஸ்ட் 24 வரை நீட்டித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. குடிநீர் மற்றும் இதர அத்தியாவசிய பணிகளை மேற்கொள்ள 340 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி முதலமைச்சர் விஜய் உத்தரவு. நீர் ஆதாரங்களை மேம்படுத்துதல், குடிநீர் விநியோகம் உள்ளிட்டவற்றுக்கு 330 கோடி ரூபாயும், கால்நடை பராமரிப்பு மற்றும் மீன்வளத்துறைக்கு 10 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு. (2024) மற்றும் 2025 ஆண்டுக்கான 665 காவல்துறை அதிகாரிகளுக்கு பதக்கங்களை வழங்கினார் முதலமைச்சர் விஜய். சிறப்பாக பணியாற்றிய காவல் அதிகாரிகள், காவலர்கள், சீருடை பணியாளர்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவிப்பு. The President's Medal for Distinguished Service for the year 2025 is being presented to Tirumadi Bala Nagadevi IPS. The President's Medal for Distinguished Service for the year 2024 is being presented to Abhan Dinesh Modak IPS. சிஎம் விஜய் தற்சமயம் கர்நாடகாவுக்கு வர வேண்டாம் என்று அம்மாநில முதலமைச்சர் கூறியது எதற்காக? சத்தியம் சர்வே. தமிழகத்திற்கான காவிரி நீர் திறப்பதை தவிர்ப்பதற்காகவே என பெரும்பாலானோர் கருத்து. மேகதாது விவகாரத்தில் முதலமைச்சர் விஜய் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் மீண்டும் வலியுறுத்தல். தமிழ்நாட்டில் 8 கோடி மக்களில் கிட்டத்தட்ட 5.5 கோடி மக்கள் சார்ந்த பிரச்சனை காவிரி பிரச்சனை. இப்படி இருக்கிற பிரச்சனையில அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவதற்கு என்ன தயக்கம் அரசுக்கு? இதுல என்ன ஈகோன்னு எனக்கு ஒன்றும் புரியல. இது பொது பிரச்சனை. மேகதாது விவகாரத்தில் முதலமைச்சர் விஜய் காலம் தாழ்த்தாமல் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும். விசிக தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தல். எல்லாவற்றிலும் திசை திருப்பும் அரசியலை செய்து வரும் தாவேக அரசு காவிரி பிரச்சனையை திசை திருப்ப அடுத்ததாக காவிரி ஆற்றங்கரையில் கூட ஆய்வு நடத்தலாம். கனிமொழி எம்பி விமர்சனம். அமைச்சர் நிர்மல்குமார் மின்துறையில் கவனம் செலுத்தாததன் காரணமாகவே மின்தடை ஏற்படுகிறது. முன்னாள் அமைச்சர் சிவசங்கர் விமர்சனம். எழாத மின்தட்டுப்பாடு பிரச்சனை இந்த ஆட்சி அமைந்த இந்த குறுகிய நாட்களில் ஏற்படுகிறது என்றால் அதில் கவனம் செலுத்த வேண்டிய அவர் நிர்மல்குமார் கவனம் செலுத்தாமல் இருக்கிறார் என்கிற காரணத்தினால்தான் இப்படி இருக்கிறது. டாஸ்மாக் முறைகேடு வழக்கு, முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு நெருக்கமான 2 பேர் கைது. விவசாயிகளுக்கான PM கிசான் திட்டத்தை 2031 வரை நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல். PM கிசான் திட்டத்திற்காக அடுத்த 5 ஆண்டுகளுக்கு மொத்தம் 3.15 லட்சம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்ய ஒப்புதல் அளிக்கப்பட்டது.
கேரளாவில் நீட் குளறுபடிகளுக்கு எதிராக போராடியவர்கள் மீதான வழக்குகள் திரும்ப பெறப்படும். அம்மாநில உள்துறை அமைச்சர் ரமேஷ் சென்னிதாலா அறிவிப்பு. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் பனிச்சரிவு, மலையேற்ற வீரர்கள் 10 பேர் பலி. இலங்கை டெஸ்ட் தொடருக்கான பயிற்சியை தொடங்கிய ரிஷப் பண்ட். ராஞ்சியில் முன்னாள் இந்திய கேப்டன் MS தோனியுடன் இணைந்து தீவிர பயிற்சியில் ஈடுபட்ட காட்சிகள் வைரல். பத்தொன்பது ஆண்டுகளுக்கு பிறகு கொல்கத்தா வந்த வங்கதேசத்தைச் சேர்ந்த பிரபல எழுத்தாளர் தஸ்லிமா நஸ்ரின் மிகவும் மகிழ்ச்சியாக உணர்வதாக பேட்டி. காமன்வெல்த் போட்டிகளில் ஜூடோ மகளிர் 48 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவுக்கு மேலும் ஒரு தங்கப் பதக்கம். கனடா வீராங்கனையை 2-1 என்ற புள்ளி கணக்கில் கோல்டன் ஸ்கோர் முறையில் வீழ்த்தி அஷ்மிதா அசத்தல். காமன்வெல்த் போட்டிகளில் 19 பதக்கங்களுடன் இந்தியா 9வது இடத்திற்கு முன்னேற்றம். 115 பதக்கங்களுடன் முதலிடத்தில் நீடித்து வரும் ஆஸ்திரேலியா. அந்நிய செலாவணி வர்த்தகத்தில் இந்திய ரூபாய் மதிப்பு 15 காசுகள் உயர்வு, 95 ரூபாய் 35 காசுகளாக உயர்ந்தது.